ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓம் பாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா. இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இது வதக்கிறதுக்கு லாஸ்ட்டாக இப்படி மடலாக க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் தாளிப்புக்குள்ளது பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் முழு தனியா எடுத்துக்கோங்க, இதான் மஸ்ட்டு. அப்புறம் அது நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போயே உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. 4 தக்காளி 4 வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ முழு தனியாக சேர்த்துக்கோங்க. இது 10 பேருக்கு உள்ள குவான்டிட்டி. உங்களுக்கு குவான்டிட்டி ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கினோடனே காஷ்மீரி சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள், கறி மசால் பொடி, இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக வரும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு, லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு நல்லா வதக்கி விடணும். சீக்கிரம் வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கிரைண்ட் பேஸ்ட்டாக இதேமாரி அரைச்சிக்கோங்க. அதே கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் முழு தனியாவை பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. இதேமாரி இது எண்ணெய் சூடானோன்னு எண்ணெயில் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சோடனே இந்த க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்கள கேப்சிகமும் வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பல்ஸ் அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சமயத்தில் பன்னீரை கட் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பன்னீர் கரையவே கரையாது, அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஹீட் பண்ணாலும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு பன்னீர் கூட உடையாது. நல்லா கொதிக்க விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான எப்படி தேவையோ அதுக்கேற்ற கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. இவ்வளோ கெட்டியாக வேணுன்னா கெட்டியாக, இல்லை இது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கோங்க. இந்த சமயத்தில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு கஸ்தூரி மேத்தி போட்டால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாசனை நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பாலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.